இன்னொரு பிக்கு, அதாவது ம். அவருக்கு வந்து 25 வயது அப்படின்னு சொல்றாங்க. ம். அந்த பிக்கு வந்து ஒரு 15 வயது பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான தொல்லை குடுத்திருக்காரு. ஆமா. அதே நேரத்துல இந்த பிக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் இதுக்கு உடந்தையாக இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. ம். அவங்களுக்கு 29 வயது அப்படின்னு சொல்றாங்க. நாட்ட தீவிரவாதிகள் இருந்து காப்பாத்துறதா, இல்ல யார்கிட்ட இருந்து யார காப்பாத்துற மதகுருமார்கள் கிட்ட மத இருந்து குருமார்ட்ட இருந்து காப்பாத்துறதா? காப்பாத்துறதா அப்படின்ற தெரியாத ஒரு நிலைமை தான் இப்போ வந்து வந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு சம்பவத்துல ஒரு மௌலவி ஒருத்தரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, அம்பாறை கோர்ட்ல போயிட்டு இவரே சரணடைஞ்சிருக்காரு. நாடு எங்க போகுதுன்னே தெரியல. சுரேஷ் சாலையோட மனைவி வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகருக்கு வந்து ஒரு உருக்கமான கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க. ம். அவர் வந்து வச்சிருக்க இடம் வந்து ரொம்ப சின்ன அறையாம். அந்த ம். அறையில வந்து எலி நடமாட்டம் கூட இருக்கு. ஸோ இந்த எலி நடமாட்டம் இருக்கிறதால அவர் வந்து தூங்குறாரே இல்லையாம். ஒரு நைட் பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெளியில கூப்பிட்டு நிர்வாணப்படுத்தி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது மூலமா இவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து கருணை காட்டுங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கையே வெளியில இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சிறையில போய் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மற்றது வந்து சுரேஷ் சாலை மட்டும் கிடையாது. இந்த விவகாரம் வந்து இதோட முடிய போறதும் கிடையாது. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறைக்கு அப்புறமா இன்னைக்கு திங்கட்கிழமை மறுபடியும் நிகழ்ச்சியோட சந்திக்கிறோம். இன்னைக்கு என்னென்ன தகவல்கள், என்னென்ன செய்திகள் நாங்க வந்து பேச போறோம் நிகழ்ச்சியில? அதாவது இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா டெய்லி இப்படியான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. ம். பல்லேகம ஹேமரத்ன தேரரை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பௌத்த பிக்கு வந்து ஒரு 15 வயது பெண்ணை தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தினதா தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. ம். அதை பத்தி எனக்கு விரிவா பார்க்கலாம். பிக்கு மட்டும் கிடையாது. ஒரு பள்ளிவாசலோட மௌலவி ஒருத்தரும் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுல, அதாவது 14 வயது சிறுமிய தவறான நடத்தைக்கு உட்படுத்தி கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவமும் பதிவாகி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் நாட்டுல தொடர்ச்சியாவே இந்த மதகுருமார்கள் கிட்ட இருந்து சிறுமிகளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தனியா சட்டத்திட்டங்கள் கொண்டு வர்ற அளவுக்கு இப்போ நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாவே போய்கிட்டு இருக்கு. நம்ம நிச்சயமா நிகழ்ச்சியில அதை நம்ம பேசியே ஆகணும். நிகழ்ச்சியில பேசலாம் அதை பத்தி. அதே மாதிரி பசில் ராஜபக்ஷவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நீதிமன்ற உத்தரவையும் புறக்கணிக்கிற அளவுக்கு அவருடைய உடல் நலம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆதரவா பல குரல்கள் எழுதிருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரதான குற்றவாளியாக வந்து இப்ப உள்ள இருக்கவர் தான் சுரேஷ் சாலை. அவருடைய மனைவி வந்து உருக்கமாக ஒரு கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு வந்து எழுதியிருக்காங்க. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருந்தாலுமே ஸ்ரீலங்கால வந்து பேசப்பட்டு வர விஷயம் தான் அந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர். அதாவது சிங்கள மொழி பேசுறவங்க கூட அவருக்கு வந்து இப்ப நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இந்த அலை ஓய்றதுக்கு முன்னாடியே இப்ப இன்னொரு அலை வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பிக்கு, அதாவது அவருக்கு வந்து 25 வயது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிக்கு வந்து ஒரு 15 வயது பெண்ணுக்கு வந்து தொல்லை கொடுத்திருக்காரு. பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்திருக்காரு. அவர் இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பிக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தினார்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய தந்தையினுடைய சகோதரர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இரத்த சொந்தம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. அப்பாவுடைய சகோதரன் நம்பி அந்த பொண்ணு வந்து பழகி இருக்கலாம். அதை வந்து இவர் தப்பா வந்து எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து தவறான நடவடிக்கை உட்படுத்தி இருக்காரு. அதுலயும் இதுக்கு உடந்தையாக இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 29 வயது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரையுமே போலீசார் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல நாட்டை தீவிரவாதிகள் இருந்து காப்பாத்துறதா, இல்ல யார்கிட்ட இருந்து யாரை மத குருமார்கிட்ட இருந்து காப்பாத்துறதா அப்படின்ற தெரியாத ஒரு நிலைமை தான் இப்போ வந்து வந்திருக்கு. ஆனா என்னது, இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நாங்க இந்த விஷயத்துல வந்து எல்லா மதகுருமாரையும் எல்லா பிக்குமாரையும் நாங்க வந்து குற்றமிழிக்கிறவங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனா இப்போ இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரோட விவகாரத்துக்கு அப்புறமா, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் உடனே வெளிவருது. அப்படின்னா இன்னும் இதை சொல்ல முடியாம ஆல்ரெடி இப்படி நடந்து இவர் ஒரு மதகுருவா இருக்காரு, ஒரு பிக்குவா இருக்காரு, சமூகத்துல ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட பல சிறுமிகள் இதை பத்தி வெளியில சொல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த சம்பவங்கள் மூலமா நம்ம யோசிக்க கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ பிக்குகள் தான் தொடர்ச்சியா பிக்குகள் மேலேயே குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, பௌத்த மதத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுடைய விமர்சனங்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஹேமரத்ன தேரர் அவர்களுடைய விவகாரத்துல. ஏன்னா
இப்ப அவருக்கு எதிராக எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவருக்கு ஆதரவாகவும் பல பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து பௌத்த மதத்தை இல்லாம பண்ணக்கூடிய ஒரு செயல், பிக்குமார கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பல பேர் அவருக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இப்ப ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு, அதுவும் ஒரு பிக்கு மூலமா தான் நடந்திருக்கு. இது வந்து நாங்க பௌத்த தேரர்களை இழிவுபடுத்துறோம், அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு சிறுமிக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு கஷ்டம், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை வெளியில கொண்டு வரணும். மற்றது யாருமே பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ இந்த சம்பவத்திலையும் இந்த பிக்கு அப்படிங்கறத தாண்டி அந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் இன்னைக்கு விஷயம். இப்போ பிக்குமார் தான் அப்படின்னு கேட்டா இல்ல. இதே மாதிரியான ஒரு சம்பவத்துல ஒரு மௌலவி ஒருத்தரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா 14 வயது இருக்கக்கூடிய சிறுமி தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த மௌலவி வந்து சட்டத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைமறைவா இருந்திருக்காரு. தலைமறைவா இருந்து இந்த போலீசாரோட தேடுதல் நடவடிக்கை கொஞ்சம் தீவிரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் யோசிச்சிருக்காரு, இல்ல இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி தலைமறைவாகி இருக்க முடியாது அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கீழே அவர் ஒரு லோயர் மூலமா அம்பார கோர்ட்ல போயிட்டு இவரே சரணடைஞ்சிருக்காரு. நான் இப்படி ஒரு தவறு செஞ்சேன், ஆனா இது ஆல்ரெடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரியும், அவங்க தேடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லி இவரே போய் சரணடைஞ்சிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணதா, இவருக்கு ஆதரவா இருந்ததா, உடந்தையா இருந்ததா குற்றச்சாட்டுல 21 வயது இருக்கக்கூடிய இன்னொரு மௌலவியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி குற்றத்தை செய்த மௌலவிக்கும் 21 வயசு அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ நான் சொன்ன மாதிரிதான் நாடு எங்க போகுதுன்னே தெரியல. டெய்லி வந்து இப்ப பேப்பர் எடுத்தாலும் சரி, நம்ம யூடியூப பார்த்தாலுமே சரி, டெய்லி இப்படி ஒரு நியூஸ் வந்து பதிவாகிட்டே தான் இருக்கு. இப்போ மதகுருமார்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லாம இனி வரும் நாட்கள்லயும் நம்ம நிச்சயமா இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாக கூடாது, அது தடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் வந்து இன்னும் தீவிரப்படுத்தப்படணும். ஏன்னா இப்போ இவருடைய விஷயத்திலையும் கூட சட்டம் மெதுவாக செயல்பட்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இருந்தது. எது எப்படி இருந்தாலுமே கூட அவருடைய அந்த பதவி, அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்புகள் எல்லாமே மீள பெறப்பட்டிருக்கு. அவர் வந்து அந்த அட்டமஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுல இருந்து அவரை பதவி நீக்கியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அவர் வந்து இப்போ ஒரு விகாரைக்கு ஒரு தலைமை பதவியில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான பின்னணியில இப்ப இதை செய்யறதுக்கே இவ்வளவு நாள் எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கு, இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்திலையும் ஹேமரத்ன தேரரோட சம்பவம் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, கிடையாது. இன்னும் வழக்கு விசாரணையில இருக்கு, நீதிமன்ற விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. சிறுமிக்கு நிச்சயமா ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த 2 சம்பவத்திலையுமே கூட பாதிக்கப்பட்டவங்க 2 பேருமே வந்து பெண்கள், சிறுமிகள், அவங்களுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து இப்ப நாட்டுல இனிவரும் நாட்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகாம இருக்க நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இப்ப நடந்த இந்த சம்பவங்களுக்கு நம்ம எப்படியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றோம், அதுக்கு அரசாங்கம் எப்படி செயற்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எல்லாமே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 2 சம்பவத்திலையும் வந்து விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காங்க. விளக்கமறியல் நீடிக்கப்படுமா, இல்லாட்டி பிணையில வெளிவருவாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வழமையா சொல்றதுதான், நீதிமன்ற விசாரணையில இருக்கிற இதுகளை வந்து நம்ம ரொம்ப விமர்சிக்க முடியாது. ஆனா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு நீதி கிடைக்குமா, பாதிக்கப்பட்ட 2 தரப்பினருக்கும் வந்து என்ன மாதிரியான நீதி கிடைக்க போகுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் வந்து ஒழுங்கா செயற்படணும், ஒழுங்கா நீதியை வந்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த ஹேமரத்ன தேரர் விவகாரத்துல நடந்த மாதிரி அலட்சியமா இல்லாம அவங்க வந்து மதகுருமார்கள், அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பதவி இருக்கு, ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கு, அவங்க என்ன பண்ணாலும் எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சர்க்கிள்ல இருந்து நம்ம வெளியில வந்தாலே வந்து அவங்களும் சாதாரணமான மனுஷங்க தான் அப்படி நினைச்சிட்டு தானே அவங்க இந்த மாதிரி சம்பவங்களை செய்யறாங்க இல்லையா. இப்போ சாதாரணமா மதகுருமார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இங்க அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களும் எல்லார மாதிரியும் சர்வசாதாரணமான மனிதர்களா இருந்ததுனாலதான் இப்படியான சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்போ அதே மாதிரி அவங்களை அப்படி நம்ம நினைச்சு அவங்களுக்கான தண்டனைகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான். பார்க்கலாம். சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நாட்டுல இப்படி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா பெசில் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து அண்மையில நீதிமன்றங்கள் வந்து கைது பிடியாணை வந்து பிறப்பிச்சிருந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப வெளிநாட்டுல தானே இருக்காரு, அவருக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியாது, அவ்வளவுக்கு வந்து சீரியஸா இருக்காரு, லைக் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இவரே வர ட்ரை பண்ணாலுமே வந்து அந்த ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு இல்லையா, அவரை வந்து நாங்க பொறுப்பேற்க முடியாது, எங்க ஃபிளைட்ல
என்னது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி அப்படி போறாரா. ஆனா இதே ம். நேரத்தை பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசையும் விமர்சிச்சிருக்காரு. ம். இந்த அரசு வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜபக்ச குடும்பத்தை வந்து பழி வாங்குறதுல தான் இவங்க இருக்காங்க. ம். நாங்க வந்து சட்டத்தை மீற மாட்டோம். எல்லாமே இப்ப நீதிமன்றத்துக்கு வரணும்னா வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கால பாத்தீங்கன்னா பெசில் ராஜபக்ஷக்கு அவ்வளவு சுகம் இல்லாம இருக்காரு அப்படின்னும் போது தெரியல. இது வந்து நிஜமாவே அவர் சுகம் இல்லாம இருக்காரா? இல்லாட்டி என்ன பண்ண வாராங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆமா. அதாவது பசில் ராஜபக்ஷவுக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 நீதிமன்றங்கள்ல வந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 2மே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பணத்த ஊழல் மூலமா ஈட்டப்பட்ட பணத்த பயன்படுத்தி ஒரு காணி வாங்கியிருக்காரு. அதுக்கான வழக்கு போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு அவரு ஆஜராகல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிடியாணை என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து அ சுற்றுலா ஊக்குவிப்பு பணத்தை பயன்படுத்தி தேர்தலுக்கு 2015 ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணதா தான் இவர் மேல குற்றச்சாட்டு. அப்படின்னா அந்த வழக்குக்கு இவர் முன்னிலையாகல, அதனால பிடியாணை பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு ஆதரவா குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அவரால் வரவே முடியாத ஒரு கட்டம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி அவர் சமாளிக்க போறாரு? அவர் சார்பில் இங்க இருக்கவங்க இந்த நாமல் ராஜபக்ஷ குடும்பம் இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த டாஸ்க் அவங்களுக்கு. ஸோ பார்க்கலாம். ஆனா அவர் வந்தார் அப்படின்னா நிச்சயமா அரெஸ்ட் ஆவாங்க. ஏன்னா ஒண்ணு கிடையாது, 2 பிடியாணைகள் இருக்கிறதுனால நிச்சயமா அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த சொல்லுவாங்க இல்லையா, அவங்கவுங்க செஞ்சதை அவங்கவுங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா. நான் சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்படியான பின்னணியில இன்றைய தினம் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்று பக்கங்களை ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நாள் அப்படிங்கிறத தாண்டி மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் இன்றையோட பதிவாகி இருக்கு. 1981ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த சம்பவம், அதாவது மே மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவுல இந்த சம்பவம் நடக்குது. யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அறிவு களஞ்சியமா இருந்த ஒரு இடம் வந்து கொளுத்தப்பட்டது அப்படின்னு சிங்கள, அதாவது திட்டமிட்ட சிங்கள குழுக்களால வந்து நாசமாக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து இன்னைக்குமே கூட எங்களுடைய தமிழ் மக்கள் பல இடங்கள்ல இது வந்து ஒரு நினைவா வந்து அனுஷ்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணி ஆகணும். ஸோ நாங்களும் ஞாபகப்படுத்திக்கிறோம். அந்த நாளை வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், எங்களுடைய நினைவுகள்ல இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்படியான பின்னணியில இப்போ 2 நாள் சனி ஞாயிறு நம்ம கடைசியா வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்தோம். சனி ஞாயிறு 2 நாள் அப்படின்னு பார்த்தா இந்த வெசாக் தானே, வெசாக்னால அப்படியே கொழும்புல இருந்தவங்கலாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஊர்ல இருந்து பல பேர் கொழும்புக்கு வந்து ஆனா நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, இந்த சோசியல் மீடியா எடுத்தாலே ஒரே வன்முறையான 2 நாட்களா தான் இருந்தது இல்லையா. எல்லா இடத்துலயுமே சண்டை, அந்த மாதிரி நிறைய வன்முறையான சம்பவங்கள் நிறைய பதிவாகி இருந்தது. மிக முக்கியமான ஒரு சம்பவம்னா இந்த நேத்து நைட் நடந்திருந்த ஒரு ஆக்சிடென்ட். கிட்டத்தட்ட 6 உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. ஒரு மது போதையில ஒரு சாரதி வந்து வண்டி வாகனத்தை வந்து அதனால நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இப்போ இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த சாரதி தொடர்பாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது என்ன அப்படின்னா, இவரை வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தியிருக்க சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நேற்று அவர் அரெஸ்ட் பண்ணும்போதே தெரிய வந்திருந்தது அவர் வந்து மதுபோதையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ நீதிமன்றத்தில் தெரிய வந்திருக்க தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து வாகனத்தை செலுத்திட்டு இருக்கும்போது அந்த வாகனத்தோட, அதாவது இது ஒரு வாடகை வாகனம், இந்த கேப் வந்து ஒரு வாடகை வாகனம், அதுதான் அவர் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு மெக்கானிக், அதாவது வாகனங்களை திருத்துற இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த சம்பவம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் வாகனத்தோட உரிமையாளரும் உள்ளதான் இருந்திருக்காரு. பட் இந்த விபத்தை நடத்திட்டு அவங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு தான் அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க. பட் போலீசார் மூலமா இந்த வாகனத்தோட சாரதி கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் இந்த போலீசார் மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கு. இனி அவரை வந்து விளக்கமறியல்ல வச்சிருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 6 பேர் உயிரிழந்திருக்காங்க, 7 பேர் வந்து அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு, வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்க தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்கல. அவங்க அந்த குடிபோதையில இருந்ததால இப்ப பாருங்க அநியாயமா 6 உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த தன்சல் சாப்பிட போயிருந்த ஒரு டைம், அதுல ஒரு 15 வயது சிறுமி கூட இருக்காங்க. சோ யாருடைய சிறைய அலட்சியம் தான் 6 உயிரை வந்து பலி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்க நேரத்தை பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு, அதுல வந்து சுரேஷ் சாலை அவர்களை வந்து கைது பண்ணி அவர் வந்து உள்ள இருக்கார். பிரதான சூத்திரதாரி அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அவர் வந்து உள்ளே இருக்காரு. அவர் வந்து ம். வெளியில விடல. ஆமா. இதுவரைக்கும் வெளியில விடல. இனிமே பிணை கொடுத்து வெளியில விடுவாங்களா அப்படின்றது கூட வாய்ப்பு தெரியல. இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல. ஏதாவது திட்டமிட்டு ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆமா. ஸோ அந்த நேரத்துல சுரேஷ் சாலையோட மனைவி வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கருக்கு வந்து ஒரு உருக்கமான கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க. ம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஐடி தடுப்பு அவர் வந்து வச்சிருக்க இடம் வந்து ரொம்ப சின்ன அறையாம். அந்த ம். அறையில வந்து எலி நடமாட்டம் கூட இருக்கு. ஸோ இந்த எலி நடமாட்டம் இருக்கிறதால அவர் வந்து தூங்குறாரே இல்லையாம். மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. உடல் அளவுல அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவர் கூட வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நைட் பாத்தீங்கன்னா, இவர வந்து வெளியில கூப்பிட்டு நிர்வாணப்படுத்தி ஒரு சில விஷயங்கள பண்ணியிருக்காங்க. அது மூலமா இவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து கருணை காட்டுங்க. அதே மாதிரி இவரை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணைகள்ல சில குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா? ம். அவங்கள வந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள செய்றாங்க அரசாங்கம் அப்படின்ற மாரியும் இவங்க வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சிருக்காங்க. ம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இவங்களுடைய கடிதம் வந்து ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்திருக்கு. சரி, ஓகே. ஆனா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுல பறிபோன உயிர்கள் வந்து எவ்வளவு உயிர்கள் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு கூட அவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த இழப்புனால இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னும் அந்த வலிகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை திட்டமிட்டு நடத்த தெரிஞ்சவருக்கு அது சரி, சொகுசா தானே வாழ்ந்திருப்பாங்க வெளியில இருக்கும்போது மக்கள் பணத்தாலையும். அதான் அந்த பிள்ளையான் அவங்களோட சேர்ந்து இந்த திட்டமிடல் இதிலெல்லாம் ஈடுபடும் போது மக்களுடைய பணத்தை தான் வாரி வழங்கி இருக்காங்க. அதுவும் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துல தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தின எல்லாருக்கும் வந்து அவங்கள அத்தனை நாள் பராமரிக்கிறதுக்கு கூட எங்களுடைய மக்களினுடைய பணம் தான் போயிருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் கடைசியா நடந்த இந்த நீதிமன்ற விசாரணையில எல்லாம் வெளிவந்திருந்தது. ஸோ இப்படியான பின்னணியில அது சரி, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கையே வெளியில இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சிறையில போய் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டம் அதோட கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துல இதுக்கு மேலேயும் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறதுனாலயோ எனக்கு தெரியல இதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்க வெளியில பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் வந்து நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இப்ப அவங்க படுற கஷ்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யாருக்கும் சாபம் விடணும் அப்படிங்கறத தாண்டி அவங்கவங்க செஞ்சதுக்கான விஷயங்களை தான் அவங்கவங்க ம். அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த பசில் ராஜபக்ஷ விஷயத்துல கூட ம். சொன்னீங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். நீ எதை செய்றியோ அதுதான் உனக்கு திருப்பி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதான். அதுதான் இப்ப நிறைய பேருடைய லைஃப்ல நடக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றது வந்து சுரேஷ் சாலை மட்டும் கிடையாது. இந்த விவகாரம் வந்து இதோட முடிய போறதும் கிடையாது. இனி வரும் நாட்களையும் வந்து நீதிமன்ற விசாரணைகள் நடக்க போகுது. அதுலயும் பல தகவல்கள். இப்போ லாஸ்ட் டைம் நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே வெளியாகி இருந்தது. அதாவது இந்த 3 பேரும் வந்து பிள்ளையான போய் சிறைச்சாலையில சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு எல்லாராலையும் இந்த நீதிமன்றத்துல வெளிவரும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல சுரேஷ் சாலை வந்து சந்தேகத்தோட பெயர்ல கைது செய்யப்பட்ட ஒரு நபரே வந்து இதோட மிக முக்கியமான சூத்திரதாரியா பெயரிடப்படுவாரு அப்படிங்கிறதையும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இனி வரும் நாட்கள்லயும் இன்னும் பல தகவல்கள் வெளிவரும். அப்போ இன்னும் பல பேருக்கு இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை, சிறை வாழ்க்கை வந்து நிச்சயமா உரித்தாகும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாரோட அந்த அவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதி நிச்சயமா கிடைக்கும். அதை வந்து இந்த அரசாங்கத்துல நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நம்புறோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸ்டர் ஞாயிறு சம்பவம் வந்து இப்படி நடக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, அண்மையில நாங்க வந்து பேசியிருந்தோம் இல்லையா? அந்த ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு, ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இனிமே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கே ஒரு சான்ஸ் இல்ல. ரவி ரவி கருணாநாயக்க கருணாநாயக்க அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இருக்க தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமல் வீரவன்ச இருக்கார் இல்லையா? அவரும் ரணில் விக்ரமசிங்கவும் நேரடியா மீட் பண்ணியிருக்காங்களாம். நேரடியா மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கதைச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் கூட பண்ணியிருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. ஆமா. இப்போ இந்த அரசாங்கத்தோட சில நாட்களா நடந்துகிட்டு இருந்த இந்த பிரச்சனைகள், கொஞ்சம் சவால்களை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த டைம்ல வந்து இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் மறுபடியும் இருந்த இடத்துல இருந்து இந்த ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்தெல்லாம் வெளியில வந்து இல்ல நாங்க மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பல விதமான மக்கள் சந்திப்புகள் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுலயும் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்தது, மிகப்பெரிய பேசு பொருளா இருந்தது வந்து ரணில் விக்ரமசிங்க மறுபடியும் வருவாரா? ஏன்னா எங்களுக்கு இருந்த கடந்த காலம் அப்படித்தானே இருந்துச்சு. ஆல்ரெடி நாட்டை வந்து ஒருத்தர் இல்லாமலே பண்ணிட்டாரு. அதுல இருந்து நாட்டை கட்டி எழுப்புனது ரணில் விக்ரமசிங்க தான். மறுபடியும் நாடு வந்து பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடைந்தா யாரு வருவா
அப்படின்னாலே ரணில் வருவாரு. இப்ப இதனால ரணில் வருவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ரவி கருணாநாயக்க பதில் சொல்லியிருந்தாரு. இல்ல நான் அவர் வரமாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட நடவடிக்கைகள் எதுவுமே வந்து அப்படி இல்ல. அது சுத்தி இருக்கவங்களுக்கே மேபி தெரியாது போல அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. விமல் வீரவங்சவோட அந்த ராணுவ வீரர் வெற்றி விழா, ஆமா யுத்த வெற்றி விழாக்கு போயிருந்தாரு, விழுந்தாரு. விழுந்தாரு. அந்த டைம் வந்து தான் இந்த கலந்துரையாடல் ஃபோன்லயும் ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ அவரை நேர்ல மீட் பண்ணி பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேபி ரணில் விக்ரமசிங்க மறுபடியும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய போகுதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அமைப்பு உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பல அறிகுறிகளை வந்து பல பேர் மேடைகள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் செப்டம்பர் மாதத்துல வந்து மிக முக்கியமான ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எல்லாமே சவால்கள் தான். அரசாங்கம் சொன்ன மாதிரி இப்ப பல விஷயங்களை செய்யலனாலுமே கூட இப்ப இந்த டாலர் விஷயத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஆயிட்டு வர்றாங்க. ஸோ மக்களுடைய தீர்ப்பு தான், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் சந்திக்கலாம். பாய் பாய். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.